உயிர் ஆர்கானிக் ப்ராடக்ட்டுங்க. இந்த ப்ராடக்ட் வந்துங்க ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு வந்து நான் ப்ரொமோஷன்லாம் பண்ணலைங்க. நான் வாங்குகிறேன், நல்ல பொருள் வந்து நல்லா இருக்குது, யூஸ் பண்ணுறேன், அதை உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க. மெயினாக மைதா கிடையாது, ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது. இதை வாங்கி நீங்கள் ஜம்முன்னு செஞ்சு சாப்பிட்லாம். சுகர் நீங்கள் குழந்தைகளுக்கு தைரியமாக கொடுக்கலாம். இப்போ உடச்சி வச்சுக்கோங்க. வறுக்கிறதா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்படி வறுத்துக்குங்க. இல்லை வறுத்து தான் செய்யணும். அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும், குலையாது. இப்படி லேசாக இப்படி தொட்டைங்கன்னா சூடு இருக்கணும். தொட்டைங்கன்னா சூடு வந்துருச்சா, ஓகே, அவ்வளோதான், போதும். எடுத்து கடுகு கடலைப்பருப்பு போட்டிருக்குங்க தாளிக்கிறதுக்கு. வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டிருக்கோம். நம்ம தோட்டத்திலே கருவேப்பிலை இருக்கனால நிறைய சம்பா கருவேப்பிலைங்க வாசமாக இருக்கும். கருவேப்பிலை நிறைய போடுங்க, ஒன்றும் தப்பில்லை. பாருங்கள், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பிடிக்கிட்டு வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு கருவேப்பிலை வச்சுக்கோங்க. ஒரு செடி நல்லா சம்பா கருவேப்பிலை வச்சுக்கோங்க, அப்படியே வாசமாக இருக்கும். இப்படி போட்டுக்கோங்க, நிறைய போடுங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா சாப்பிடுங்க. கருவேப்பிலை ரொம்ப நல்லது. கருவேப்பிலை பற்றி யாரும் சொல்லவே வேண்டியதில்லை. அதை பற்றி இன்னும் ரிசர்ச் ஓடிக்கிட்டே இருக்குதுங்கிறாங்க. அவ்வளோ பெனிஃபிட்டுங்கிறாங்க கருவேப்பிலை. இஞ்சி போடுங்க. இஞ்சி பூண்டெல்லாம் கொஞ்சம் சேர்த்துங்க, அடிக்கடிக்கடியே சேர்த்துங்க. தக்காளி போட்டுக்குங்க. தக்காளி வாங்கினாலே தண்ணி ஊற்றுனுங்க. தண்ணி தேவைக்கு ஊற்றிக்கிங்க. ஒரு பேக்கெட்னா அதுக்கு தகுந்தது, 2 பேக்கெட்னா அதுக்கு தகுந்தது போட்டுக்குங்க. சேமியாவை போட்டு கிண்டுங்க. சுடுதண்ணி வச்சுக்குங்க. சுடுதண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ சுடுதண்ணி ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் பத்தலை வந்துச்சா வேகலையா தேவையான்னு பார்த்து சுடுதண்ணி ஊற்றிக்கிங்க. பாருங்கள், இப்படி உதிரியாக வரணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் பொறுமையாக கிண்டுங்க. ஏன்னா கொஞ்சம் நேரம் மூடி வைங்க, ரொம்ப நேரம் மூடி வச்சிடாதீங்க. அப்பப்போ கிண்டி விடணும். நீங்கள் பாருங்கள், நெய் கொஞ்சம் ஊற்றுறேங்க. நெய் ஒரு டேஸ்ட்டுக்காக, ஒரு வாசத்துக்காக கொஞ்சம் ஊற்றுறோம். நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கறதுனால. இதில் வந்து நான் காய் போடலை இன்றைக்கி, ஏன்னா என்கிட்ட காய் எதுவும் அவைலபிள் இல்லை. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு இது 3ஐயுமே நல்லா நைஸாக கட் பண்ணி உள்ளே போடுங்க. அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது காயோடு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது நான் வெங்காயம், தக்காளி, இஞ்சி மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் காய் போட்டு செய்யுங்க, சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். நல்ல ஒரு குட் ஃபுட்டுங்க இது. காலையில் சாப்பிட்றதுக்கும் குட் ஃபுட்டு, நைட் சாப்பிட்றதுக்கும் குட் ஃபுட்டுங்க.